அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய காலத்தில் ஒவ்வொருவருக்கும் மிகவும் அவசியமான ஒன்று செல்வம். செல்வம் இருந்தால்தான் நம் குழந்தைகளை நல்ல முறையில் படிக்க வைக்க முடியும். அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க முடியும். குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்ற முடியும். பிறரிடம் கைநீட்டாமல் கண்ணியமாக வாழ முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அல்லாஹ்விடமிருந்து ஹலாலான செல்வத்தை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பதை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் தனது திருமறை குரானில் நபி சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆவை நமக்கு எடுத்துக் காட்டுகின்றான். நபி சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் இதுவரை யாருக்கும் வழங்கப்படாத ஒரு மிகப்பெரிய அரசாட்சியை வேண்டினார்கள். முழு நம்பிக்கையோடும் முழு யகீனோடும் கேட்டார்கள். அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அவர்களுக்கு மிகப்பெரிய அரசாட்சியை வழங்கினான். அது மட்டுமல்லாமல் ஜின்களையும் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். கடலுக்கு அடியில் இருந்த செல்வங்களையும் அவர்கள் விரும்பியபடி கொண்டு வரக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் வழங்கினான். அவ்வளவு மகத்துவம் கொண்ட இந்த துஆவை நாம் நம்பிக்கையோடு ஓதும்போது நமக்கு தேவையான ஹலாலான செல்வத்தை அல்லாஹ் வழங்குவான். இந்த துஆவில் மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. வாருங்கள் அந்த துஆவை பார்ப்போம். ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். இதன் பொருள், என் இறைவா, எனக்கு சிறந்த அரசாட்சியை வழங்குவாயாக. நிச்சயமாக நீதான் மாபெரும் கொடையாளி. நபி சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை முழுமையான நம்பிக்கையோடு கேட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அரசாட்சியையும் அளவற்ற செல்வத்தையும் வழங்கினான். அதுபோல நாமும் அல்லாஹ்வை முழு நம்பிக்கையோடு அழைத்தால் நமக்கு தேவையான ஹலாலான செல்வத்தை அல்லாஹ் வழங்குவான். அரசாட்சிக்கு எவ்வளவு செல்வம் தேவையோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினான். நமக்கும் நம் தேவைக்கு ஏற்ப ஹலாலான ரிஸ்கை இன்ஷா அல்லாஹ் வழங்குவான். இப்போது இந்த அமலை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். முதலில் 20 முறை ஸலவாத் ஓதிக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு என்ற துஆவை 313 முறை ஓத வேண்டும். அதன் பிறகு என்று 100 முறை ஓத வேண்டும். இந்த அமலை தினமும் காலை மற்றும் மாலை தொடர்ந்து செய்ய வேண்டும். இதை அதிகமாக ஓதிக்கொண்டே வந்தால் அல்லாஹ் உங்கள் செல்வத்திற்கான வாசல்களை திறந்து வைப்பான் இன்ஷா அல்லாஹ். ஆனால் இந்த அமலை செய்வதற்கு முன்பாக 5 முக்கியமான விஷயங்களை நாம் வாழ்க்கையில் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். முதலாவது, 5 வேளை தொழுகையை சரியான நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் தனது திருமறை குரானில் கூறுகின்றான், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு என்னுடைய அருட்கொடையை அதிகப்படுத்துவேன். நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால் என்னுடைய தண்டனை மிகவும் கடுமையானது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதில் முதலிடம் பெறுவது தொழுகை. எனவே 5 வேளை பர்து தொழுகையை சரியாக நிறைவேற்றுவதோடு சுன்னத்தான மற்றும் நபிலான தொழுகைகளையும் முடிந்தவரை தொழ வேண்டும். இரண்டாவது, காலை மற்றும் மாலை தஸ்பீகளை தவறாமல் ஓத வேண்டும். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலிய்யில் ஆஸீம். இந்த தஸ்பீகை ஓதுவது உலகம் முழுவதையும் விட சிறந்த நன்மையை தரக்கூடியதாகும். அதேபோல் لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير என்பதை 100 முறை ஓத வேண்டும். இதன் மூலம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். மேலும் أستغفر الله وأتوب إليه என்பதை 100 முறை ஓத வேண்டும். இது உணவின் வாசலையும் செல்வத்தின் வாசலையும் திறக்கக்கூடியதாகும். மூன்றாவது, காலை மற்றும் மாலை صلى الله على محمد ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று 150 முறை ஸலவாத் ஓத வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமாக ஸலவாத் சொல்வது அல்லாஹ்வுடைய அருளையும் பரக்கத்தையும் பெற்றுத்தரும். நான்காவது, தினமும் குறைந்தது அரை மணி நேரம் குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை தினமும் ஓதுகின்ற வீட்டில் ரஹ்மத்தும் பரக்கத்தும் அதிகரிக்கும். ஐந்தாவது, உறவுகளை பேணிக் காக்க வேண்டும். மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள், தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய சேவைகள், உறவினர்கள் மற்றும் அண்டை வீட்டாருடன் நல்லுறவை பேணுவது ஆகிய அனைத்தையும் கவனமாக நிறைவேற்ற வேண்டும். அதேபோல் நமது நாவினாலோ நமது கையினாலோ யாருக்கும் எந்தவிதமான தீங்கும் செய்யாமல் வாழ வேண்டும். நல்ல குணமும் நல்ல நடத்தையும் அல்லாஹ்வின் அருளை பெற்று தரக்கூடிய மிகப்பெரிய காரணமாகும். எனவே நபி சுலைமான் அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த துஆவை நாமும் காலை மாலை தொடர்ந்து ஓதி அதோடு இந்த 5 விஷயங்களையும் நமது வாழ்க்கையில் கடைபிடித்தால் அல்லாஹ் நமக்காக ஹலாலான ரிஸ்கின் கதவுகளை திறந்து வைத்து நமக்கு தேவையான செல்வத்தை விசாலமாக வழங்குவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹலாலான பரக்கத் நிறைந்த விசாலமான ரிஸ்கை வழங்குவானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.